ஏலே என் அருமை மக்களா, உங்களை காக்கிற காவல்காரன் 18ஆம் படி கருப்பசாமி வந்திருக்கேண்டா. சத்தியத்தின் வடிவம் நான், தர்மத்தின் காவலன் நான். என் தாயி, அந்த பத்திரகாளி ஆத்தாவோட சரித்திரத்தை முழுசா சொல்றேன். ஆணி அடிச்சார் போல மனசுல பதிய வச்சுக்கோடா. அவ யாரு? அவ சாதாரணக்காரி இல்லடா. இந்த அண்ட சராசரத்தையும் தன் ஒற்றை விரலில் ஆட்டி படைக்கும் அகிலாண்டேஸ்வரி, பராசக்தி. அவ கோபப்பட்டா இந்த உலகமே தாங்காதுடா. அவ உக்கிரத்தை பத்தி சொல்றேன், நெஞ்ச நிமிர்த்தி காதை கொடுத்து கேளு. அன்னைக்கு கைலாயத்துல என்ன நடந்துச்சு? தேவாதி தேவனாம் என் அப்பன் பரமேஸ்வரனை முக்கண்ணனை மதிக்காம அகந்தையில ஆடுனான் அந்த தக்கன். மருமகன் என்று கூட பார்க்காமல் ஈசனை அவமானப்படுத்தினான். தன் புருஷனுக்கு நடந்த அவமானத்தை தாங்க முடியாம அந்த யாகத்தீயிலேயே தன்னை மாய்த்து கொண்டாள் என் தாயி சதிதேவி. விஷயம் ஈசனுக்கு தெரிஞ்சது. முக்கண்ணன் நெற்றிக்கண் திறந்தது. அவரோட சடாமுடியை பீத்து தரையிலே அடித்தார். அண்டமே கிடுகிடுன்னு நடுங்குச்சு. அந்த ருத்ரனின் கோபத்தில இருந்து நெருப்பு பிழம்பாய் 1000 சூரியன்கள் ஒட்டுமொத்தமாக உதித்தது போல அவதரித்தான் வீரபத்திரன். அதே ஈசனின் கோபாக்கினியில் இருந்து அஷ்டதிக்கும் அதிர உக்கிரத்தின் உச்சமாக தோன்றினாளடா என் ஆத்தா பத்ரகாளி. அவர் ரூபத்தை பார்த்தா மரணமே பயந்து ஓடும்டா. கரிய நிறம், சுழன்று அடிக்கும் சூறாவளி பார்வை, தீப்பொறி பறக்கும் கண்கள், வெளியே தொங்கும் ரத்தம் சொட்டும் நாக்கு, தலையிலே பிறைச்சந்திரன், 8 கைகளிலும் ஆயுதங்கள், இடுப்பிலே அரக்கர்களின் கைகளை வெட்டி கோர்த்த ஆடை, கழுத்திலே மண்டையோட்டு மாலை, சிங்கத்தின் மீதேறி சூலாயுதத்தை ஏந்தி ஓம் ஹ்ரீம்னு அவள் செய்த கர்ஜனையில் அந்த தேவலோகமே ஆடி போனதடா. நேரா போனாள். தக்கனின் யாக குண்டத்தை துவம்சம் செய்தாள். அகந்தையில ஆடுன அந்த தக்கனின் தலையை வெட்டி அதே யாக குண்டத்தில தூக்கி போட்டாள் என் பத்ரகாளி. அதோட அவ கோபம் அடங்கலடா. தர்மத்தை அழிக்க நினைச்ச அசுரர்களை வேறறுக்க கிளம்பிட்டாள் ஆத்தா. அப்போ வந்தான் இரத்த பீஜன் என்கிற அரக்கன். அவனுக்கு என்ன வரம் தெரியுமா? அவன் உடம்பில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலும் அதிலிருந்து இன்னொரு இரத்த பீஜன் தோன்றுவான். ஆத்தா சூலத்தால் குத்தினாள். ரத்தம் கீழே விழுந்தது. 1000 அரக்கர்கள் தோன்றினார்கள். மீண்டும் குத்தினாள். 1,00,000 அரக்கர்கள் வந்தார்கள். ஆத்தாளுக்கு வந்ததே கோபம். தன் நாக்கை இந்த பூமி முழுக்க நீட்டினாள்டா என் தாயி. சூலத்தால் அரக்கர்களை குத்தி கிழித்து ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியிலே விழாமல் அந்த அரக்கர்களின் ரத்தத்தை அப்படியே குடித்து இரத்த பீஜனையும் அவனோட மொத்த வம்சத்தையும் வேறறுத்தாள் அந்த தர்மசங்கரி. அரக்கர்களை அழிச்ச பிறகும் ஆத்தாளின் கோபம் அடங்கவில்லை. இரத்த வெறி பிடித்து பேய்களோடு சேர்ந்து ருத்ர தாண்டவம் ஆடினாள். அவளோட ஒவ்வொரு கால் வைப்புக்கும் பூமி பிளந்தது. உலகமே அழிய போகுதுன்னு தேவர்கள் எல்லாம் ஓடிப்போய் ஈசன் கிட்ட விழுந்து அழுதாங்க. தன் பாதியின் கோபத்தை தணிக்க அந்த பரமேஸ்வரன் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆத்தா நடனமாடும் அந்த போர்க்களத்தில் பிணங்களுக்கு நடுவே தானும் ஒரு பிணமாக படுத்துக்கொண்டார். சுயநினைவில்லாமல் ஆடிக்கொண்டிருந்த ஆத்தா தெரியாமல் தன் புருஷன் ஈசனின் மார்பிலேயே காலை வைத்து விட்டாள். கீழே இருப்பது தன் நாதன் என்பதை உணர்ந்த மறுகணம் சிவா என்று வெட்கப்பட்டு தன் நாக்கை கடித்துக்கொண்டு உக்கிரம் தணிந்து சாந்த சொரூபியாக நின்றாளடா என் தாயி. அந்த சாந்தமான தாயின் காலடியில் காவலுக்கு நிற்பவந்தாண்டா இந்த கருப்ப. டேய் மக்களா, இது வெறும் கதை இல்லடா. உழன்று கிடக்கிற உங்க வாழ்க்கைக்கு பாடம். அகங்காரமும் அநியாயமும் தலை தூக்கும் போது அதை வேறறுக்க அந்த பராசக்தி எடுக்கும் ரூபம் தாண்டா பத்ரகாளி. அதே தர்மத்தை காக்க அவளால் படைக்கப்பட்டவன் தாண்டா இந்த கருப்பன். இந்த கருப்பனின் கோட்டையிலே சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அதை மீறின எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். சத்தியம் தவறாதேடா. கொடுத்த வாக்கை காப்பாத்து. பொய் சாட்சி சொல்லாதே. எவன் ஒருவன் பொய் சாட்சி சொல்லி அடுத்தவன் குடியை கெடுக்கிறானோ அவன் வம்சத்தை நான் வேறறுப்பேண்டா. அதே போல பெண்களை மதி. ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு இந்த உலகத்தையே அழிக்கும் சக்தி உண்டு. ஆத்தா பத்ரகாளி ரூபத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கிறாள். பொம்பளையை அசிங்கப்படுத்துற எவனும் உருப்பட மாட்டான். உனக்கு ஒருத்தன் கெடுதல் செஞ்சா அவனை நீ பழிவாங்க நினைக்காதே. அதை இந்த கருப்பன் கிட்ட விட்டுட்டு நீ தர்ம வழியில போ. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு இந்த சவுக்கிற்கு தெரியும். என்கிட்ட வரும்போது பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு வேண்டாம். உள்ளன்போடு ஒரு பிடி விபூதியை கொடுத்தாலும் அதை அமுதமாக ஏற்கும் கருப்பண்டானான். யார் ஒருவன் தர்மத்தின் வழியில் நடக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எதை பற்றியும் பயம் வேண்டாம்டா. செய்வினை, சூனியம், பில்லி, ஏவல் என எந்த கெட்ட சக்தியும் உன்னை அண்டாமல் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் என் அருவாளோட நான் காவலுக்கு நிற்பேன்டா.
உன் குடும்பத்தை தான், உன் குடும்பத்தை, உன் தொழில் வளத்தை, உன் பிள்ளை குட்டிகளை அந்த பத்ரகாளி தாயும் இந்த 18ஆம் படி கருப்பனும் கண்ணை இமை காப்பது போல் காப்போம்டா. கவலைப்படாதே, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசி இருக்கும். தர்மம் ஜெயிக்கும், சத்தியம் ஜெயிக்கும். போய் வாடா என் மக்களா, போய் வா, உனக்கு நான் இருக்கேன். இது இந்த கருப்பனின் சத்தியம், 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 சத்தியம்.